இந்த காலை வேளையில் உங்களை வாழ்த்துகிறேன், ஆசீர்வதிக்கிறேன். இந்த மாதத்து புதிய மாதத்தில் புதிய வார்த்தைகளை சொல்லும்படியாக தேவன் கொடுத்த கிருபைக்காக நன்றியோடு தேவனுக்கு நன்றி செலுத்துகிறேன். இந்த வார்த்தை என்னவென்றால், கடந்த காலங்களில் நாம் பார்த்து கொண்டிருந்தோம் கர்த்தருடைய ப்ராஸ்பரிட்டி எல்லாவற்றையும் நாம் பார்த்து கொண்டிருந்தோம், வெற்றி உள்ள வாழ்க்கை எல்லாவற்றையும் பார்த்து கொண்டிருந்தோம். இந்த வார்த்தை நாம் பார்க்க போகிறோம், வல்லமை என்றால் என்ன, அதிகாரம் என்றால் என்ன, அதுதான் பார்க்கணும். வல்லமையின் கொள்கையிலும் வல்லமையும் அற்புதத்தையும் என்ன பண்ண போகிறோம் பார்க்க போகிறோம். அன்பான கர்த்தருடைய பிள்ளைகளே, புதிய ஏற்பாட்டில் வல்லமை எப்படி செயல்பட்டது என்று இன்றைக்கு பார்க்க போகிறோம். மத்தேயு 22ஆம் அதிகாரம் 49வது வசனம் வாசிங்க. நாற்பத்தி 40 வாசிங்க. ஒன்று கொரிந்தியர் 2ஆம் அதிகாரம் 4ஆம் வசனம். கவனிங்க, உங்கள் விசுவாசம் தேவனுடைய பலத்தில் என்ன பண்ணணும் இருக்கணும், தேவனுடைய ஆவியினாலும் பலத்தினால உறுதிப்பட்டதா இருக்கணும் சொல்லி இந்த வசனம் சொல்லுது. அல்லேலூயா. உங்கள் விசுவாசம் மனுஷனுடைய ஞானத்தினால அல்ல, தேவனுடைய பலத்தில் இருக்கிறது. அல்லேலூயா. அப்போ விசுவாசமும் தேவை, பலனும் தேவை, பலனும் தேவை, வல்லமையும் தேவை. அல்லேலூயா. இந்த வேத வசனங்களை பார்க்கும்போது வேத வசனத்தை மாத்திரம் ஒவ்வொருத்தர் என்ன பண்றாங்க, ஒவ்வொரு காரியத்தை ஏற்றுக்கொள்றாங்க. ஒவ்வொருத்தர் என்ன சொல்றாங்க, நான் ஜபத்தை மட்டும் தான் பண்ணுவேன், விசுவாசிக்க மாட்டேன் அப்படின்னு சொல்றாங்க. ஒரு சிலர் நான் வேத வசனத்தை மட்டும் தான் படிப்பேன், ஜபம் பண்ண மாட்டேன்னு சொல்றாங்க. ஒரு சிலர் நான் ஆண்டவரோட என்ன பண்ணுவேன், முகமுகமா உபவாசத்துக்கு பேசுவேன், மற்ற எந்த காரியத்தையும் நான் என்ன பண்ண மாட்டேன், ஈடுபட மாட்டேன். ஒவ்வொருத்தர் என்ன சொல்றாங்க அப்படின்னா, நான் சபைக்கு மாத்திரம் தான் அட்டன் பண்ணுவேன் ஆராதனைய, மற்றபடி வேற எதுவும் நான் என்ன பண்ண மாட்டேன், போக மாட்டேன் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. ஒரு சிலர் என்ன பண்றாங்க அப்படின்னா, நான் எப்பயாவது ஒரு இடத்துல சபைக்கு போவேன், தொடர்ந்து நான் போக மாட்டேன், ஆனா எனக்கு கிறிஸ்தவன் பேர் இருக்கணும் அப்படின்னு நினைக்கிறாங்க. அப்போ இந்த வல்லமையின் கொள்கைகள் என்ன சொல்றது அப்படின்னு சொன்னா, உங்கள் பேச்சும் உங்கள் பிரசங்கமோ மனுஷன் நாணத்துக்குரியதா இருக்காம ஆவியினாலும் பலத்தினாலும் உள்ளவர்களா இருக்கு. அல்லேலூயா. வல்லமை என்றால் என்ன அப்படின்னா, ஒரு மனுஷன் தனக்குரிய எதிர்பார்ப்புகளோடும் தனக்குரிய ஏதோ ஒன்று கிடைக்கும் என்று பேசுவானால் அதுக்கு பேர் வல்லமை இல்லை, அதற்கு பேர் ஆசை. ஏதோ ஒன்று தேவைப்படுது, அதனால உங்களை உற்சாகப்படுத்துறான், அதனால உங்ககிட்ட பேசுறான், உங்ககிட்ட செயல்படுறான். எவ்வித எதிர்பார்ப்பும் இன்றி எவ்வித தேவையும் இன்றி உன் மேல அக்கறை செலுத்தி உன் கூட பேசி உனக்கான பிரச்சனையை தீர்க்கிறான், அவன் தான் வல்லமையோட கரவை தட்டுங்க. அப்போ வல்லமை என்பது எதிர்பார்த்து கிடைப்பதல்ல, எதிர்பாராமல் கிடைப்பது. அல்லேலூயா. வல்லமை என்பது, பவர் என்பது எப்பொழுதும் கிடைப்பது. நம்ம என்ன பண்றோம், இந்த மின்சாரத்தில் பவர் வேணும் அப்படின்னு நினைக்கிறோம், கரண்ட் இந்த பவர் ஆஃப் பண்ணல என்ன பண்றோம், டிவி ஆட்களை நம்ம என்ன பண்றோம், திட்டுறோம், சீக்கிரம் எப்போ தான் கரண்ட் போடுவான்னு தெரியல அப்படின்ற மாதிரி என்ன பண்றோம், வசதி சொற்களை பார்க்கணும்.
இந்த பவர் இல்லாமல் நம்மளால இருக்க முடியல. ஆனா அந்த பவர் இல்லாமல் நம்ம வாழ்ந்து கொண்டு மிகவும் தவறான காரியங்களை செய்து கொண்டிருக்கீங்க. உலகத்தினுடைய உடலுக்காக இந்த பவர் உங்களுக்கு தேவைப்படுது. ஆனா தெய்வீக சித்தத்துல தேவனுடைய வழி நடத்துறதுல நீங்க இருக்கும்போது அந்த பவர் எப்படிப்பட்டதா இருக்கணும் அப்படின்னு சொன்னா, ஆண்டவருடைய பவரை நீங்கள் பெற்றுக்கொள்ளலாம் பார்க்கணும். அந்த பவர் எப்போ உங்க வாழ்க்கையில கிடைக்கும், உங்க இருதயத்துல கிடைக்கும், உங்களோட சிந்தையில கிடைக்கும் அப்படின்னு சொன்னா, பவர் ஒரு இடத்துல தான் வரணும். பல இடத்துல இருந்து வந்ததுன்னா உங்க வீட்டை என்ன பண்றோம், நாசமாகிடும். அதெல்லாம் புரிஞ்சுக்கணும். பவர் ஒரு இடத்துல தான் வரணும். பல இடத்துல இருந்து வந்ததுன்னா என்ன பண்ணாது, உங்க ஏசி, உங்க ஃப்ரிட்ஜ், உங்க வாஷிங் மிஷின் எல்லாமே ஆயிடும் டேமேஜ், எல்லாம் வெடிச்சு சேதரா ஆகும். இப்போ எங்களுக்கு வந்து கடன் சொல்றது வருது கரண்ட், உங்களுக்கு வந்து பவர் வந்து நெய்வேலியிலிருந்து வருது. 2 பவர் எடுத்து ஊர்ல கொடுத்தா எல்லாமே ஷார்ட் ஆகி என்ன பண்றோம், வயர்லாம் வெடிச்சு சேதரா இருக்கும். அப்போ உங்களுக்கான தேவையான பவர் எது, நெய்வேலி, அங்க இருந்தா உங்களுக்கு பவர் வரும். இல்லையா? அப்போ நான் உங்களுக்கு சொல்லுறது நண்பான கற்றுக்கிட்டு பிள்ளைங்க, உங்களுக்கான வார்த்தை பவரான வார்த்தை இந்த சபையில இருந்து கிடைச்சா நீங்க ஆசீர்வாதமா இருக்கும். அல்லேலூயா. நீங்க எங்க போயிடாச்சு செல்லுல பார்த்துட்டு நீங்க அங்க பார்த்துட்டு உட்காந்துட்டீங்கன்னா உங்களுக்கான பவர் என்ன பண்றீங்க, நான் தெரியாம போயிடும் உங்களுக்கு. அதனால தேவன் என்ன சொல்றாரு கேளுங்க, ஊழியர் என்ன சொல்றாரு என்ன பண்ணுங்க கேளுங்க. அப்பதான் தேவன் உங்களோட வாழ்க்கையில மிகப்பெரிய ஆதாரத்தை தங்களை ரெடியா இருக்குது. அல்லேலூயா. மனுஷன் நானும் குப்பை, உலகத்தினுடைய அறிவு ஒன்றும் இல்லை. ஆனா தேவனுடைய வல்லமை பெரிதா இருக்குது. 10 மேயர் பொருடன் அமைதியா உட்கார்ந்து போனால் அவருக்கு என்ன கிடைச்சிருக்காது, சுகம் கிடைச்சிருக்காது, விடுதலை கிடைச்சிருக்காது. அவருக்கு ஆண்டவர் என்ன பண்ணாரு, சத்தமிட்டு கூப்பிட்டதுனால நிறைய பேர் அதுக்குனாங்க நன்மை கிடைக்கிறதுக்காக. ஆனா தாவீதின் குமாரனை எனக்கு என்ன பண்ணுங்க இறங்குங்க அப்படின்னு சொல்லி என்ன பண்ண சத்தமிட்டு கூப்பிட்டு என்ன பண்ணாரு, அந்த பவரை பெற்று பண்ணும். அல்லேலூயா. அல்லேலூயா. 10 பேருடைய கண்கள் சுகமாக்கப்பட்டது போல இன்னைக்கு அவர் நோக்கி கூப்பிடும் போது உங்களுடைய மனக்கண்கள்லாம் குருடாகி வச்சிருக்கான் பிசாசு, அதெல்லாம் இன்னைக்கு திறக்கப்படும். அல்லேலூயா. உங்க பார்வை மாம்சத்தில் இருந்ததா, மாம்சத்தில் இருக்கிற எல்லாம் பார்வை நீ சுகம் அடைவதாக 10 மேயும் உங்க தலைமையில் உட்கார்ந்து இருந்தானால் பிசாசு உங்க தலைமையில் உட்கார்ந்து 10 மேயதான் பிசாசு. அதாவது வேற ரீதியா இல்லை, நான் உங்களுக்கு சொல்றேன். 10 மேயனா சாப்போம், இருள் இருந்த வாழ்க்கை, சுத்தம் இல்லாம வாழ்க்கை, ஒழுக்கம் இல்லாத வாழ்க்கை, கண்ணீர் நிறைந்த வாழ்க்கை, வழி தெரியாத வாழ்க்கை, பாவம் நிறைந்த வாழ்க்கை, சஞ்சலம் நிறைந்த வாழ்க்கை, கஷ்டமான வாழ்க்கை, பிச்சை எடுக்கிற வாழ்க்கை, மூளையில் உட்கார்ந்த வாழ்க்கை, இதெல்லாம் 10 மே. அதே 10 மேல் தான் பவர் வந்து கிடைச்சது. வழி உள்ள வாழ்க்கை, வாழ்வழிக்கும் வார்த்தை, தேவனுடைய வார்த்தை, தேவனை தெரிந்து கொண்டதுனால அநேக மக்களுக்கு 10 மேல் பிரோஜனமா இருக்கு. 2 வாழ்க்கை இருக்குது. நீங்க நாடசார் அடைகிறதுக்கு முன்னாடியும் நாடசார் எடுத்த உடனே ஒரு வாழ்க்கை இருக்குது. அது பழைய வாழ்க்கை, இது புது வாழ்க்கை. இந்த புதிய வாழ்க்கை நாடசாரமே ஒரு பவர் தான் உங்களுக்கு. அல்லேலூயா. இந்த நாடசாரம் எடுத்து நீங்க அந்த ஸ்டேஜுக்கு போகும்போது உங்களுக்கு பவர் என்ன பண்ணுறது, மாறுகிறது. தேவன் அந்த பவர் உங்களுக்கு கொடுத்து என்ன பண்றாரு, உங்க வாழ்க்கையை சீர்படுத்தி உங்களை சிறப்படுத்துகிற தேவனாக இருக்கிறாரு. தேவனுடைய ராஜ்யம் என்பது பேச்சில் இல்லை, பலத்தில் இருக்குது. அல்லேலூயா. தேவனுடைய ராஜ்யம் வாயிலே வந்துடாது, பலத்தில் இருக்குது. அல்லேலூயா. அப்படின்னு வேதம் சொல்லுகிறது. அன்பான கருத்துக்கள் இல்லை. இந்த தேவனுடைய ராஜ்யத்தை நம்ம அறிந்து கொள்ளணும் அப்படின்னு சொன்னா நம்ம எடுத்துக்கொள்ளும் மார்க்கு 16ஆம் அதிகாரம் 20வது வசனம். புறப்பட்டு போனாதான் பவர் உங்கள் வாழ்க்கையில் கிடைக்க ஆரம்பிக்கும். அல்லேலூயா. நீங்கள் புறப்பட்டு போகும்போது பவர் உங்கள் வாழ்க்கையில் என்ன பண்ணும், செயல்பட ஆரம்பிக்கும். அதான் ஆண்டவர் சொல்றாரு,
அவர்கள் புறப்பட்டு போய் எங்கும் பிரசங்கம் பண்ணினார்கள். கர்த்தர் அவர்களுடைய இருந்து கிரியை நடப்பித்து அவர்களால் நடந்த அடையாளங்களினாலே வசனத்தை என்ன பண்ணலாம், உறுதிப்படுத்தினார். முதலாவது நீங்க இந்த வார்த்தையை நம்ப வேண்டும். இந்த வார்த்தையை நீங்க பயன்படுத்தும் போது வல்லமை செயல்பட ஆரம்பிக்கும். அல்லேலூயா. இந்த வார்த்தையை நம்பும் போது இந்த வார்த்தை உங்களுக்கு என்ன பண்ணும், செயல்பட ஆரம்பிக்கும். அல்லேலூயா. இந்த உண்மையான ஆவிக்குரிய ஆற்றலை அடையாளம் காணலாம். போலியான வல்லமைகள் இருக்குது, உண்மையான வல்லமைகள் ரெண்டு இருக்குது. நீங்க எந்த ஒரு காரியத்தையும் எடுத்து கொடுத்தீங்கன்னா ரெண்டு இருக்கும், நன்மைகள் தீமைகள். நன்மை எதுனா தீமைன்னு ஒன்று இருக்கும், ஸ்வீட் ஒன்று இருக்கும், காரம் ஒன்று இருக்கும். ஆப்போசிட் தான் எல்லாமே. அப்போ பிசாசு இருக்கிறான், கிறிஸ்து இருக்கிறாரு. அப்போ வல்லமை இருக்குது, அதுக்கு ஆப்போசிட் என்ன இருக்குது, தீமை இருக்குது. அல்லேலூயா. அப்போ வல்லமை என்பது எதை குறிக்குது அப்படின்னு சொன்னா சுவிசேஷத்தின் வல்லமை. எப்போ ஒரு மனிதன் வாழ்க்கை மாறும், அவனுக்கு உணவு கொடுக்கும் போது அவன் என்ன பண்ணுவான், படுத்து கிடக்கிறவன் உயிர்வாடிடுவான். உணவு கொடுக்குறது ஒரு சுவிசேஷம், அவனுக்கு உடையை கொடுக்குறது ஒரு சுவிசேஷம், அவனுக்கு வார்த்தை கொடுக்குறது வல்லமை. அல்லேலூயா. இதெல்லாம் யாருனாலும் கொடுக்கலாம். ஆனா இந்த வசனம் சொல்றது சுவிசேஷத்தின் வல்லமை, பவர். முன்னாடி நான் எப்படி இருந்தேன், இப்ப நான் எப்படி மாறி இருக்கிறேன். அல்லேலூயா. சுவிசேஷத்தின் வல்லமை உங்கள் மேல இருந்ததுன்னா நீங்க அநேகருக்கு சுவிசேஷத்தின் வல்லமை கொடுக்க ஆரம்பிக்கலாம். அல்லேலூயா. கிறிஸ்து அப்படிதான் பட்டணங்கள் தோறும் கிராமங்கள் தோறும் நன்மை செய்கிறவராகவே சுற்றி திரிந்தார். அல்லேலூயா. இரண்டாவது பரிசுத்த ஆவியின் வல்லமை. அல்லேலூயா. சுவிசேஷத்தின் வல்லமை, பரிசுத்த ஆவியின் வல்லமை. மூன்றாவது அன்பின் வல்லமை. இந்த அன்பின் வல்லமை நமக்குள்ள என்ன பண்ணும், செயல்படணும். நான்காவது வல்லமையின் அபிஷேகம் நமக்குள்ள செயல்பட வேண்டும். ஐந்தாவது வல்லமை விசுவாசத்தின் கிரியைகள் நம் வாழ்க்கையில் செயல்பட வேண்டும். அதுக்கப்புறம் ஜபத்தின் வல்லமை தேவைப்படுகிறது, வசனத்தின் வல்லமை தேவைப்படுகிறது, அதிகாரத்துக்கு கீழான அதிகாரத்தின் வல்லமை தேவைப்படுது, அவரது உயிர் தேலின் வல்லமை தேவைப்படுது, அவர் பாடுகள் ஐக்கியமாக இருக்கக்கூடிய வல்லமை தேவைப்படுது. அல்லேலூயா. இந்த வல்லமையில நம்ம மத்தியில் இருக்கிறது. இந்த வல்லமையில வைத்து நம்ம என்ன பண்ண வேண்டும் அப்படின்னு தான் பண்ண போறோம். இன்னைக்கு பார்க்கலாம். அதுக்கு குறிக்கோள்னா அப்படின்னு சொன்னா எடுத்துக்கொள்ளுங்க. சங்கீதங்களின் புஸ்தகம் 63ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம். சங்கீதம் 63:1-2. உம்முடைய பரிசுத்த ஸ்தலத்தில் உம்மை பார்க்க ஆசையா இருந்து உமது வல்லமையும் உமது மகிமையும் என்ன பண்ண கண்டேன். அல்லேலூயா. தாவீது சொல்றாரு, ரொம்ப நாளா என்ன பண்றாராம், அவர் பரிசுத்த ஸ்தலத்தில் காத்திருந்து அவர் வல்லமையும் அவர் மகிமையும் கண்டாராம் பழைய ஏற்பாட்டுல. ஆனா இந்த புதிய ஏற்பாட்டுல நீங்க காத்து நிறுத்தவங்கள நீங்க கூப்பிட்டாலே வந்து வல்லமையும் மகிமையும் காண முடியும். அல்லேலூயா. நீங்க வாழ்ந்து கொண்டு இருக்கிற வல்லமையில மகிமையெல்லாம் வாழ்ந்து கொண்டு இருக்கிறீங்க. அதனால உங்களுடைய எண்ணங்கள் எப்படி இருக்கிறதோ அப்படிதான் உங்களுக்குள்ள என்ன வல்லமை இருக்குதுன்னு என்ன பண்ண முடியும், செயல்பட முடியும். அல்லேலூயா. உங்கள் சிந்தைகள் எப்படி இருக்கிறதோ அப்படிதான் வல்லமைகள் என்ன பண்ணணும், செயல்பட ஆரம்பிக்க கருத்து பிள்ளைங்க. அதனால இந்த வல்லமையின் ஆவியானவரை நீங்கள் பற்றி கொண்டு உங்கள் வாழ்க்கையை என்ன பண்ணுங்க, காரியங்களை செயல்படுத்தி நடத்துங்க. அவர் உங்கள் வாழ்க்கையில் என்ன பண்ணுவாரு, பெரிய காரியங்களை செய்கிறவராக இருக்கிறாரு அப்படின்னு சொல்லி இந்த வல்லமையின் வரங்கள் சொல்லுகிறது. அதுக்கப்புறம் எடுத்துக்கொள்ளுங்க கர்த்தருடைய சமூகத்தில் ரோமர் 13ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம். எந்த மனுஷனும் மேலான அதிகாரம் உள்ளவர்களுக்கு கீழ்ப்படிய கடவர், ஏனென்றால் தேவனாலே அன்றி ஒரு அதிகாரமும் இல்லை. எந்த மனுஷனும் மேலான அதிகாரம் உள்ளவர்களுக்கு கீழ்ப்படிய வேண்டும் என்று வசனம் சொல்லுகிறது. ஏனென்றால் எல்லா அதிகாரமும் தேவனால் உண்டாயிருக்கிறது அப்படின்னு சொல்லி வசனம் சொல்லுது. அல்லேலூயா.
இந்த உலகத்துல நீங்க உயர்ந்தவர்களா இருக்கலாம், நீங்க தாழ்ந்தவர்களா இருக்கலாம், அதை பத்தி பிரச்சனை இல்லை. ஆனா தேவனுடைய வல்லம் என்ன சொல்றது அப்படின்னு சொன்னா, நம்ம பரிசுத்தத்தோடும் முழு இருதயத்தோடும் முழு சிந்தையோடும் தேவனுடைய அன்பில் நாம் நிலைத்திருக்கும் போது, தேவனுடைய அபிஷேகத்தில் நாம் நிலைத்திருக்கும் போது, தேவனுடைய கிருபையில் நாம் நிலைத்திருக்கும் போது, தேவனுடைய அன்பு புரிதல் நாம் நிலைத்திருக்கும் போது, தேவனுடைய சுவிசேஷத்தில் நிலைத்திருக்கும் போது, தேவனுடைய ஐக்கியத்தில் நிலைத்திருக்கும் போது, நம்ம எல்லாரும் இந்த வல்லமையை பெற்றுக் கொடுக்கலாம் மாறுகிறோம். அல்லேலூயா. அந்த வல்லமை தான் நம்முடைய வாழ்க்கையை மாற்றக்கூடியதா இருக்கு. அந்த கிருபை தான் நம்ம வாழ்க்கையை நம்ம மாற்றக்கூடியதா இருக்கு. ஆகையினால இந்த வசனம் அப்படிதான் சொல்லுது, எந்த மனுஷனும் மேலான அதிகாரத்தை கீழ்ப்படுத்தி வாழ்கிறவனா இருக்கணும். நமக்கு மேல எந்த அதிகாரம் இருந்தாலும் அந்த அதிகாரத்தை நம்ம கீழ்படிவதா இருக்கணும் அப்படின்னு வசனம் சொல்லுது. மத்திய 28ஆம் அதிகாரம் 18ஆம் வசனம். அப்பொழுது இயேசு, வானத்திலும் பூமியிலும் சகல அதிகாரம் எனக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. அல்லேலூயா. அப்படின்னு சொல்லி என்ன பண்றாரு, அந்த அதிகாரத்தையும் வல்லமை நம்ம கிட்ட என்ன பண்றாரு, கட்டளை இருக்கிறார். அதிகாரம் நம்ம கிட்ட கொடுக்கப்பட்டிருக்கிறதுனால வல்லமை நம்ம என்ன பண்ண முடியும், பயன்படுத்த முடியும். அதிகாரம் நம்ம கிட்ட இருந்தா வல்லமை நம்ம என்ன பண்ணலாம், பலப்படுத்துவதற்காக நம்ம என்ன பண்ணலாம், மாறணும் அப்படின்னு சொல்லுது. இது அப்போஸ்தலர் 1ஆம் அதிகாரம் 2ஆம் வசனம் வாசிங்க. பரிசுத்த ஆவி உங்களிடத்தில் வரும்போது நீங்கள் பலனடைந்து எருசலேமிலும் யூதேயாவிலும் சமரியாவிலும் பூமியின் கடைசி பரியந்தமும் எனக்கு தான் இருப்பீங்க, சாட்சிகளா இருப்பீங்க. அல்லேலூயா. அப்போ சாட்சிகளா இருந்தாதான் வல்லமை நம்ம என்ன பண்ண முடியும், பெற்றுக்கொள்ள முடியும். அல்லேலூயா. எபேசியர் 6:12 வாசிங்க. எபேசியர் 6ஆம் அதிகாரம். மாம்சத்தோடும் இரத்தத்தோடும் அல்ல, துரைத்தனங்களோடும் அதிகாரங்களோடும் இப்பிரபஞ்சத்தின் அந்தகார லோகாதிபதிகளோடும் வானமண்டலங்களில் உள்ள பொல்லாத ஆவிகளின் சேனைகளோடு நமக்கு போராட்டம் உண்டு. ஏனெனில் மாம்சத்தோடும் இரத்தத்தோடும் அல்ல, இப்பிரபஞ்சத்தின் லோகாதிபதிகளோடும் அந்தகார லோகாதிபதிகளின் அதிகாரங்களோடும் நமக்கு என்ன உண்டு, போராட்டம் உண்டு என்று வசனம் சொல்லுகிறது. நீங்க எந்த மனுஷனையும் நீங்க என்ன பண்ணாதீங்க, பார்த்து இவர்கள் நமக்கு விரோதமா செயல்படுதான்னு நினைக்காதீங்க. உங்களுக்குள்ள தேவ ஆவியானவர் செயல்படுகிறார் என்பதை நீங்க என்ன பண்ணாதீங்க, மறந்து விடாதீங்க. அல்லேலூயா. மாம்சத்தோட நம்ம வாழ்ந்து கொண்டு இருக்கிறோம், ரத்தத்தோட வாழ்ந்து கொண்டு இருக்கிறோம், பொல்லாத ஆவியோட நம்ம வாழ்ந்து கொண்டு இருக்கிறோம். ஆனா இதெல்லாம் எடுத்து போட்டு நம்ம வாழ்க்கையில வல்லமையோட வாழ கற்றுக் கொடுக்கணும். நம்ம சுற்றி இருக்கிறவங்க, நம்ம வீட்டாண்ட இருக்கிறவங்க, நம்ம பக்கத்துல இருக்கிறவங்க எல்லாருக்கும் கொஞ்சம் நல்லவங்களாகவும் இருக்கலாம், பொல்லாதவர்களாகவும் இருக்கலாம். ஆனா வேற வழி இல்லை, கடவுள் என்னை தான் படைத்து விட்டாரு, நான் இங்கே தான் வாழணும் அப்படின்னு சொல்லி அங்கே நம்ம வாழறோமா இல்லையா? எவ்வளவு சண்டைகள், பிரச்சனைகள், போராட்டங்கள் இருந்தால் நம்ம வாழணும் இல்லையா? அது போலதான் இந்த பிசாசின் ராஜ்யத்துல இந்த பூமியில நம்ம வாழ்ந்து கொண்டு இருக்கிறோம். சஞ்சலங்களும் போராட்டங்களும் அந்த மாதிரி லோகாதிபதி கட்டுகளும் பிசாசின் அதிகாரமும் இருக்குது, இல்லைன்னு சொல்ல வரல. ஏன்னா கிறிஸ்து சொல்லுகிறார், உலகத்தில் உங்களுக்கு உபத்திரவம் உண்டு, உலகத்தை நான் ஜெயித்தேன், அதனால நான் ஜெயித்ததுனால நீங்களும் ஜெயித்திருக்கிறீங்க அப்படின்னு சொல்லி நம்மளை ஆண்டவர் என்ன பண்ணிக்கிறாரு, வைத்திருக்கிறார். அவர் நோக்கத்தையும் ரெண்டுக்கும் நிறைவேற்றுவதற்காக நம்ம வாழ்ந்து கொண்டு இருக்கிறோம். அவர் வல்லமையில் செயல்படுவதற்காகவும் அவர் வரங்களை கொடுப்பதற்காக நம்ம என்ன பண்றோம், வாழ்ந்து கொண்டு இருக்கிறோம். ஆகையால் அன்பான கர்த்தருடைய பிள்ளைகளை இந்த வரங்களையும் இந்த வல்லமையும் பெற்றுக்கொண்டு கர்த்தருடைய சமூகத்தில் வாழுங்க. தேவன் பெரிய காரியங்களுக்கு மத்தியில் என்ன பண்ணுவாரு, செய்கிறவராக இருக்கிறார். அல்லேலூயா. ஒரு நாளும் என்னை மறவா தெய்வம் நீரே, நன்றியோடு உம்மை துதிக்கிறேன். ஒரு நாளும் என்னை மறவா தெய்வம் நீரே, நன்றியோடு உம்மை துதிக்கிறேன். நன்றி இயேசுவே, என்னாலும் பேசுவேன். நன்றி இயேசுவே, என்னாலும் பேசுவேன். ஒரு நாளும் என்னை மறவா தெய்வம் நீரே, நன்றியோடு
கர்த்தர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. அவர் சொல்லுங்க லூக்கா 4ஆம் அதிகாரம் 32வது வசனம். அவருடைய வசனம் அதிகாரமுள்ளதா இருந்தபடியால் அவரை குறித்து என்ன பண்ணாங்க? அவர்கள் ஆச்சரியப்பட்டார்கள். அல்லேலூயா. உங்களுக்குள் வல்லமை இருக்கிறத பார்த்து உங்க அப்பாவோட பேரை சொல்லியோ உங்க அம்மாவோட பேரை சொல்லியோ இவனுக்கு எங்க இருந்தது இவ்வளவு வல்லமை, இவன் எப்படி அழகா பேசுறான், இவனுக்குள்ள எப்படி இவ்வளவு பவர் வந்ததுன்னு சொல்லி இந்த கிராமத்துல உங்களுடைய எண்ணக்கான பந்துகள்ல நிறைய பேர் ஆச்சரியப்படைந்தாங்க. வல்லமை கர்த்தர் மத்தியில் தருவாராங்க. அந்த வல்லமையை நீங்கள் சரியாக பயன்படுத்த வேண்டும். அல்லேலூயா. அதான் தேவன் விரும்புகிறார். எல்லாரும் ஆச்சரியப்பட்டு இது என்ன வார்த்தையோ இது அதிகாரத்தோடும் வல்லமையோடும் அவர் ஆவிகளுக்கு கட்டளையிடுகிறார், அசுத்த ஆவிகளுக்கு கட்டளையிடுகிறார். அது புறப்பட்டு என்ன பண்ணுறது? ஓடுகிறது. அல்லேலூயா. உங்ககிட்ட வல்லம் இருந்தா உனக்கு பிரச்சனை வந்தாலும் அந்த பிரச்சனை உன்னை பார்த்து ஓட ஆரம்பிக்கும். அல்லேலூயா. அதான் அந்த வசனம் நீங்க படிச்சீங்கன்னா உங்களுக்கு தெரியும். மறுபடியும் அதுலேயே 4ஆம் அதிகாரம் லூக்கா 4:36 வாசிங்க. அல்லேலூயா. உங்களுக்கு குறித்து ஒருவர் பேசிக்கொள்ளணும். பேசிக்கொள்ளணும்னா உன் வாழ்க்கையில ஏதோ ஃபால்ட் இருக்குன்னு அர்த்தம். அல்லேலூயா. வல்லமை என்பது நம்ம நல்லா புரிஞ்சுங்க. உன்னை பத்தி தப்பா வேணா பேசணும், இல்லைன்னா உன்னை பத்தி நல்லதானா பேசணும். பேசினானா நீ ஏதோ பண்ணுறதுன்னு அர்த்தம். நீ எதுவுமே பண்ணலன்னா அவங்கள அப்படி நீ ஒத்து போயிட்டேன்னா நீ அவங்களுடைய ராஜ்யத்தின் ஆளாக மாறிடுற. அல்லேலூயா. யாரை பத்தி ஒருத்தர் பேசுவாங்க? எவன் ஒருவன் வளருகிறானோ, எவன் ஒருவன் ஆஸ்திரி அந்தஸ்தில் உயர்கிறானோ, எவன் ஒருவன் பரிசுத்தமா இருக்கிறானோ அவனை குறித்து தான் உலகம் பேசும். உலகம் என்ன நினைக்குது அப்படின்னா சாதாரணமா நம்ம அவங்கள கூட நம்ம என்ன பண்ணணும்? உட்காந்துக்கணும். நம்ம வேற வேலைக்கே போகக்கூடாது. அவங்கள விட பெருமாள் உட்காந்தா நீ நல்லா இருக்கணும். நீ பேக் எடுத்துட்டு வேலைக்கு போனேன்னா கட்டுறவங்க உங்களுக்கு கட்டுறது. அல்லேலூயா. எதனா பழகிறதுக்கு போனா எப்ப என்ன பண்றாங்க? எதனா ஒண்ணு என்ன பண்றாங்க சொல்லி அது குடும்பத்தையே கலைக்கக்கூடிய ஆற்றல் உள்ளவங்க தான் வல்லமை இல்லாத மக்கள். வல்லமை உள்ள மக்கள்லாம் சொல்றாங்க அப்படின்னா பரவாயில்லப்பா, முன்னாடி கஷ்டப்பட்டிருந்தாங்க, இப்போ வேலைக்கு போய் நல்லா சம்பாதிச்சு எல்லாத்தையும் சைன் பண்ணுறாங்கன்னு வல்ல முடியும்னு சொல்லுவாங்க. அவங்களை என்கரேஜ் பண்ணுவாங்க, அவங்கள பூஸ்ட் பண்ணுவாங்க. இவங்க தான் வல்ல முடியுங்க. அவங்கள பார்த்து போதாம இடங்களும் எரிச்சல் இடங்களுக்கும் வல்ல முடியும் கிடையாது. அல்லேலூயா. பேசுறது அந்த வழியாக போகும் 10 மணிக்கு கூட உட்காந்துக்கிறான். உட்காந்து இருக்கிற இடத்துல எல்லாரும் அமைதியார் எப்படிதான் இருக்கும்? உட்கார் நம்ம தட்டி நேர்கிறான். ஊழியத்தில் வளரக்கூடாது, குடும்பத்தில் வளரக்கூடாது, வீட்டில் வளரக்கூடாது, பணம் சம்பாதிக்கக்கூடாது, நீ மூலையிலே தான் இருக்கணும், நீ குருடனாக தான் இருக்கணும்னு சொல்லி நம்ம நிறைய பேர் ஒதுக்கி வச்சாங்க. நம்மளை மட்டும் இல்லை, உலகத்துக்கு எல்லாரும் அடுத்த ஒதுக்கி வச்சாங்க. தலையை கொட்டி என்ன பண்ணாங்க? கட்டினாங்க. நம்முடைய சத்தம் என்றைக்கு இயேசு கேட்கப்படுகிறதோ அன்றைக்கு தான் உங்களுக்கு விடுதலை. அல்லேலூயா. அன்னைக்கு தான் உங்களுக்கு விடுதலை கர்த்தர் என்ன பண்றது? தருகிறா. அதுக்கு தான் உனக்கு வல்லமையான குரல் வளம் வேண்டும். அதை வந்து நல்லா என்ன பண்ண? கத்தி ஜெபம் பண்ணு, கத்தி பாடு, கத்தி என்ன பண்ண? குதிங்க அப்படின்னு சொல்லி நம்ம என்ன பண்றோம்? உங்களுக்கு சொல்லி கொடுக்குறோம். ஆகினால மூளையில் உட்கார்ந்துக்கிற போனாலே கிறிஸ்துவன், மூளை முடுக்கெல்லாம் வல்லமையை காண்பிக்கணும்னா கிறிஸ்துவன். அல்லேலூயா. முடங்கி கிடப்போம் நல்ல முடமனை நடக்க வைப்பா கிறிஸ்துவன். அல்லேலூயா. ஆடுகிறவன் நல்ல கிறிஸ்துவன். அலங்கார வாசனையில போய் ஒடுக்கி இருக்கிறவன் என்ன பண்ண? சுகப்படுத்துதான் கிறிஸ்துவன். அல்லேலூயா. அடக்கி வைக்கிறவன் அல்ல, கட்ட அவிழ்த்து விடுகிறவன். அல்லேலூயா. அடங்க மறுப்பவன் அல்ல, அதிகாரம் படைத்தவன். அல்லேலூயா. திமிரி எழுப்பவன் அல்ல, அவன் சீறி பாய்க்கிறவன். அல்லேலூயா. இவன் யாருன்னா கிறிஸ்துவின் பிள்ளையா இருக்கிறான், கிறிஸ்துவின் மகிமையா இருக்கிறான். ஆகவே இவன் போற இடம்லாம் வெற்றி தான், அவனுக்கு தோல்வியே இல்லை. அல்லேலூயா. என்ன பண்ண முடியும்? பிடிச்சு போனான். ஒரு சகோதரன் பார்த்து ஆண்டவர் சொல்றாரு, உனக்கு எல்லாம் இல்லை, ஒரு இருக்குது எல்லாத்தையும் விட்டுட்டு, உனக்கு இருக்குது எல்லாத்தையும் விட்டுட்டு என்னை பின்பற்றி வா அப்படின்னு சொல்றான். அவன் மிகுந்த
ஆஸ்தி உள்ளவனா இருந்தபடியால் அந்த ஆஸ்தியெல்லாம் வித்துட்டு ஏசுகிட்ட அவனால வர முடியல. அப்போ அவன் போயிட்டான், பணத்தை விட்டு நான் எப்படி ஏசுகிட்ட வர முடியும்? ஆனா எல்லா கற்பனையிலும் எல்லா கடையிலும் கீழ்படுத்தி நடக்கிறான். நம்ம என்ன பண்றோம் அப்படின்னு சொன்னா, கிறிஸ்துவ சொன்னதே மறந்துடும், எல்லாம் வச்சு விட்டு அப்படி என்னை பின்பற்றி வாப்பா அப்படின்னு அவர் சொல்றாரு. ஆனா நம்ம என்ன பண்றோம்னா, இயேசுவை விட்டு எல்லாத்தையும் சம்பாதிக்க ஓடுது. அல்லேலூயா. இயேசுவை பின்பற்றுவா எல்லாத்தையும் விட்டு வாழ்றாரு. நம்ம என்ன பண்றோம் அப்படின்னா, இயேசுவையும் விட்டுட்டு சபையும் விட்டுட்டு எல்லாத்தையும் விட்டுட்டு யாரை பின்பற்றி போயிருக்கிறோம்? உலகத்தின் ராஜ்யத்தை பின்பற்றி போய் கொண்டிருக்கிறோம். அல்லேலூயா. உலகத்தினுடைய அதிகாரங்களை பின்பற்றி போய் கொண்டிருக்கிறோம். உலகத்தினுடைய வாசனை நம்ம எழுத்து கொண்டு இருக்கிறது. அல்லேலூயா. அப்ப கவனிங்க அன்பான காட்சி பிள்ளைங்களே, இந்த இடம் சீர்படுத்துகிற இடம். நம்ம கிறிஸ்தவர்கள் நிறைய பேர் அன்பு தான் தெரியாம போச்சு. அன்பு நினைச்சுங்களா? இப்போ ஒரு டாக்டர் கிட்ட போறீங்க, அவர் கசப்பான மாத்திரை கொடுக்குறாரு, கசப்பான மாத்திரை கொடுக்குறாரு, உனக்கு குத்தக்கூடிய ஊசி போடுறாரு டாக்டர், அவர் நம்ம பணமா கொடுக்குறோம். ஒரு பெட்டிக்காரில் போறீங்க, அவங்க இனிப்பான சாக்லேட் தருவாங்க, இனிப்பான பொருட்கள்லாம் தருவாங்க, அது உங்க உடம்புக்கு கெடுதலா இருக்கும். ஆனா நம்ம நினைக்கிறோம் பெட்டிக்கடை நல்லது, டாக்டர் கெட்டவங்க நினைக்கிறோம். அல்லேலூயா. அப்படி இந்த உலகத்தில் இருக்கிற எல்லாரும் நினைச்சுக்கிறாங்க, யாரெல்லாம் அட்வைஸ் பண்றாங்க அவங்க கெட்டவங்க, நல்லது சொல்றாங்க அவங்க கெட்டவங்க, சீர்படுத்துறாங்க அவங்க கெட்டவங்க. அதனால அவரு அப்படி பேசுறாரு, அது பேசுனா வச்சுக்கிறாரு. இவருனா இப்படி பேசுறாரு. அவர் எனக்கு கேட்கறது யார்? அம்மா நீ ஏத்துக்காம நீ அந்த ஐயா ஏத்துனாலும் சரி, ஏத்துக்காரும் சரி, பாஸ்டர் ஏத்துனாலும் சரி, ஏத்துக்காரும் சரி, என்னை முன்குறிச்சு ஏசு கிறிஸ்து. இந்த இடத்துல வந்து நான் இப்படிதான் பேசுவேன், இப்படிதான் செயல்படுவேன். உனக்காக என்ன பண்ண முடியாது, என்னுடைய ரோட நான் மாத்திக்க முடியாது. அல்லேலூயா. அது நிறைய சபைகள் இருக்குது, திறந்து கிடக்குது. நிறைய சபைகள் திறந்து கிடக்கிறது. ஐயா உங்களை என்ன பண்ண, எந்த பாவம் செஞ்சாலும் வாங்க சிஸ்டர், வாங்கம்மா, உங்களோட நான் பயணிக்கிறேன், நீங்க எனக்கு எது செஞ்சாலும் பரவாயில்ல, நீங்க வந்து கரெக்டாக பண்ணுங்க, தசம் பாவம் காணிக்கை மட்டும் கொடுத்துருங்க, என்னன்னா உங்களை உசாரம் பார்த்துக்கிறேன் சிஸ்டர் பிரதர், அடுத்த வீட்டுல உட்காந்து சோறு பண்ணுங்க, காணி வாங்கி போகிறதுக்காக நான் அடையில உங்களை கண்டித்து உங்களை சரியான விதத்தில் நடத்துவதற்காக நான் அழைத்திருக்கிறேன். அல்லேலூயா. கர்த்தருடைய அபிஷேகத்தை நான் சொல்றேன், நீங்க புரிந்து கொள்ளுங்க. தேவனுடைய பெரிதான கிருபை உங்களோட கூட இருக்கும், தேவனுடைய அபிஷேகம் உங்களோட கூட இருக்கும். அப்படின்னா நீங்க கண்டிப்புகளா தலை வணங்க வேண்டும், கண்டிப்புகளா கீழ்ப்படிய வேண்டும். அல்லேலூயா. அப்பதான் ஆவியானவர் உங்களுக்கு என்ன பண்றாரு, செயல்பட்டு உங்களோட கூட என்ன பண்றாரு, இடைப்படுவார். அல்லேலூயா. அப்படின்னு வசனம் சொல்லுது. எடுத்து கொடுங்க அப்போஸ்தலர் 10ஆம் அதிகாரம் 38. நம்ம மேல ஒரு வல்லம் வந்தா, நம்ம மேல ஒரு அபிஷேகம் வந்தா எல்லாரும் குணமாக்கணும். வல்லம் வைத்து சும்மா இருக்காது. நசரேனாகிய இயேசுவின் மேல தேவன் என்ன பண்ணாரு, அபிஷேகம் பண்ணதுனால இயேசு கிறிஸ்து என்ன பண்றாரு, சுகம் இல்லாமல் இருக்கிற ஒடுக்கப்பட்டவர்களை, தள்ளப்பட்டவர்களை, விடுதலை இல்லாத இருக்கிற மக்களுக்கு விடுதலை கொடுத்து நன்மை செய்கிறவராய் சுற்றி திருந்தார் என்று அப்போஸ்தலர்கள் என்ன பண்றாங்க சொல்றாங்க. அல்லேலூயா. அந்த வசனங்கள் அப்படியாக சொல்லுது அன்பான கர்த்தருடைய பிள்ளைகளே. அதே வாசகம் 17:6, அப்போஸ்தலர் 17:6. அப்போஸ்தலர் 17:6 இருக்கா? 7 உலகத்தை கலக்குகிறவர்கள் எங்கேயும் வந்து விட்டார்கள் அப்படின்னு வசனம் சொல்லுது. உங்களை பார்த்து வந்துட்டாங்கப்பா அப்படின்னு சொல்லக்கூடாது. இவங்களாப்பா எப்படி என்ன பண்றாங்க, வல்லமையை காண்பித்து அநேகத்தை ஜெபிக்கிறார்களே,
இவருடைய வாயிலிருந்து பேசுகிற வார்த்தைகள் நடக்கிறது, இவர் குடும்பங்கள் எல்லாம் செயல்படுகிறது அப்படின்னு சொல்லி என்ன பண்றாங்க நிறைய பேர் தெரியும், நம்ம கிட்ட வல்லம் இருக்குன்னு தெரியும், ஆனா அதை எப்படி பயன்படுத்துறது தெரியும். நிறைய பேர் ரிமோட் இருக்கு வீட்டுல, அதை எப்படி ப்ரோக்ராம் பண்ண தெரியாது. நிறைய பேர்கிட்ட போன் இருக்கும், அதை எப்படி பயன்படுத்துறது தெரியாது. நிறைய பேருக்கு தான் இருக்கும் வீட்டில் இருக்கிற பொருட்களாக இருக்கும், அதை நம்ம பயன்படுத்த தெரியாத பண்ணப்போ யாரும் தெரிஞ்சு முதல்ல பயன்படுத்தி கொடுப்போம். அப்போ இன்னைக்கு உங்களுக்கு சொல்றேன், நம்ம கூட அப்படிதான் இருக்கிறோம், கற்றுக்கொள்ளாமல் இருக்கிறோம். வல்லமை எப்படி பயன்படுத்தி கற்றுக்கொள்ளுங்க. 2 விஷயம் தான் சொல்லி தரேன். உங்களுக்கு எதுவுமே தெரியலனா கூட அந்த எல்லா வல்லமை படுத்த தேவன்கிட்ட தான் பண்ணுங்க, உங்களை ஒப்பு கொடுத்துருங்க. அவருக்கு அபிஷேகப்பட்டாருன்னா இந்த வல்லமை நீங்க பிரசித்தப்படுத்தலாம் இல்லையா? அவர் அபிஷேகம் பண்ணணும்னா நீங்க என்ன பண்ணணும், எல்லா வருஷம் விட்டு அவரை பின்பற்றக்கூடியவர்களாக மாற வேண்டும். அல்லேலூயா அப்படின்னு சொல்லி இந்த வசனம் சொல்லுது. அப்போஸ்தலர் 8ஆம் அதிகாரம் 6ஆம் வசனம். அல்லேலூயா. அந்த பட்டணத்தில் மிகுந்த சந்தோஷம் உண்டாயிடுச்சு. பிலிப்பு செய்த அற்புதங்களை பார்த்து அந்த பட்டணத்தில் என்ன பண்ணாங்க, மக்கள் மிகவும் என்ன பண்ணாங்க, சந்தோஷப்பட்டு களிப்பு ஆரம்பிச்சாங்க. எல்லா மக்களும் என்ன பண்றாங்க, மனம் திரும்பி செவி கொடுக்குறாங்க, தேவனுடைய ராஜ்யத்துக்கு வருது. அல்லேலூயா. அப்போ ஒரே ஒரு கிறிஸ்துவின் மேல் மட்டும் வல்லமை வந்ததுனால முழு பட்டணங்களும் கிராமங்களும் நாடுகளும் பல 1000 மக்களும் பல லட்சம் மக்களும் என்ன பண்ணாங்க, ரட்சிக்கப்பட்டார்கள். இது உங்களுடைய வாழ்க்கையில் அநேக காரியங்கள் செயல்பட்டு கொண்டிருக்கிறது. வல்லமை என்பது என்னன்றது நம்ம என்ன பண்ணணும், புரிந்து கொள்கிறவர்களாக மாற வேண்டும். அன்பான கருத்துக்களை எல்லா இடத்துலையும் வல்லமை இருக்கும், உலகத்துலலாம் வல்லமை இருக்கும். அந்த வல்லமை நான் என்ன பண்ணல, உங்களை மத்தியில் பேசலை. நான் பேசுகிற வல்லமை எப்படிப்பட்டதுன்னா, அரசியல் வல்லமை வேற. அரசியல் இருக்குன்னு சொன்னால் தமிழ்நாடு முழுவதும் சிஎம் கிட்ட இருக்கும். எல்லா துறைகளும் என்ன பண்ணணும், காவல்துறை கட்டுப்பாடுகள்லாம் அவர்கிட்ட தான் இருக்கும். அப்போ அந்த வல்லமை என்ன பண்ணணும், நிறுவனங்கள் எல்லாவற்றும் பழங்குடியினர், மாகாணங்கள், வட்டங்கள், கிராமங்கள், நகரங்கள், பேரூராட்சிகள் இப்படியாக அவங்க வல்லமை செயல்படும். எந்த ஊராட்சியில் என்ன ஸ்கீம் படுத்துறோம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வல்லமை எல்லாம் நடக்கும். அது அரசியல் வல்லமை. அறிவாற்றலின் வல்லமை, புதுசாக எதனா ஒரு பொருள் கண்டுபிடிக்கலாம், மின்சாரத்தில் எதனா ஒரு சாதனை செய்யலாம். இது அறிவியலின் வல்லமை. அறிவாற்றலின் வல்லமை. உடலின் வல்லமைனா பல உடல் வலிமையின் வல்லமை அப்படின்னு சொன்னா செயலிகள் என்ன பண்ணலாம், பயன்படுத்தலாம், வீரர்களை உருவாக்கலாம் அப்படின்னு சொல்லுது. ராணுவ வல்லமைனா பல முகாம்களை போட்டு பல 1000 மக்களை ஒன்று திரட்டி இவங்களெல்லாம் வேலைக்கு ஆள் எடுத்து ராணுவத்தை என்ன பண்ணலாம், பயன்படுத்தலாம். மின்சார வல்லம் என்ன பண்ணலாம், முழு நகரத்துக்கும் எல்லா சிட்டிக்கும் என்ன பண்ணலாம், பவரை அப்ளை பண்ணலாம். அதான் மின்சார வல்லமை. இதெல்லாம் வல்லம் என்ன பண்ணுறது, இப்படியாக செயல்படுது. இதெல்லாம் வல்லமை தான். ஒரு வீட்டில் 10 பேர் 20 பேர் இருந்தால் அவங்களுக்கு அந்த வல்லமை கிடைக்கும், அவங்க மாம்சத்துக்குரிய வல்லமை. ஆனால் ஆண்டவர் தான் சொல்றாரு, இந்த வல்லமையெல்லாம் அவங்க பேசலை. உங்கள் வீட்டில் எவ்வளோ பேர் இருக்கணும், உங்களுக்கு சொந்தம் எவ்வளோ பேர் இருக்கணும், உங்களுக்கு பங்காளி எவ்வளோ பேர் இருக்கணும், சொந்த ஊரில் பொண்ணு கட்டினா ஜனம் அதிகமாகும், இதெல்லாம் அவர் பேசலை. அவர் என்ன பேசுறாரு அப்படின்னு சொன்னால், அவர் எதை செயல்படுத்துறாரு அப்படின்னு சொன்னால், இந்த உலகத்தில் எந்த மனுஷன் நம்பாதீங்க, தேவனுடைய வல்லமை நம்புங்க, தேவனுடைய வரங்களை நம்புங்க, தேவனுடைய செயல்பாடுகள் நம்புங்க. எந்த மனுஷனும் மாயி, எந்த மனுஷனும் நம்பாதீங்க அப்படின்னு சொல்லி ஆண்டவர் என்ன பண்றாரு சொல்லுங்க. ஆகவே உங்க வல்லமையில நீங்க சீரிப்பாய்ந்து உங்க வல்லமையில நீங்க செயல்படுறோம் அப்படின்னா நீங்க தேவனுக்கான காரியங்கள் என்ன பண்ணணும், செயல்படுகிறவர்களாக மாற வேண்டும். அல்லேலூயா. தெய்வீக கிருபையினால என்ன பண்ணணும், மாற வேண்டும். அல்லேலூயா. இந்த உலகத்தினுடைய காரியங்களை நீங்க நம்பாதபடிக்கு தெய்வீக வல்லமையும் மனுஷனுடைய தயவையும் வாழாதபடிக்கு நீங்க மனிதருக்கு சுகம் கொடுக்கிறவர்களாக, நீங்க அனைவருக்கு பலம் கொடுக்கிறவர்களாக மாறணும். ஐயா, நானே ஒரு சாதாரண விசுவாசி, நான் எப்படிலாம் மாற முடியும், நீங்க தான் மாறணும். அல்லேலூயா. விசுவாசி எத்தனை நாள் தான் உட்காண்டா இருப்பீங்க, நீங்க புறப்பட்டு என்ன பண்ணுங்க, போங்க. ஆண்டவர் அநேக மக்களுக்கு என்ன பண்றாரு, சுகம் அளிக்கிறவராக இருக்கிறார். அல்லேலூயா. வார்த்தையில சுகம் அளிக்கிறார், வல்லமையில் சுகம் அளிக்கிறார். அற்புதங்களினாலும் அதிசயங்களினாலும் கிராமங்கள் தோறும், பட்டணங்கள் தோறும், வீடுகள் தோறும், தெருக்கள் தோறும் சுகம் கொடுக்கிறவராக இருக்கிறார். அவர் ஓய்வு நாள் தோறும் சுகம் கொடுத்தார்.
அவருக்கு எந்த நேரம் எந்த காரணம்லாம் கிடையாது. வெள்ளிக்கிழமை சுகம் கொடுக்க முடியும் அவரால், செவ்வாய்க்கிழமை சுகம் கொடுக்க முடியும், ராகு காலத்தில் சுகம் கொடுக்க முடியும், யமகாலத்தில் சுகம் கொடுக்க முடியும். எல்லா கிழமைகளிலும் எல்லா நேரங்களிலும் நீ வேண்டாம் என்று ஒதுக்குற நாட்கள் எல்லாம் அவர் எல்லாருக்கும் தர முடியும். அல்லேலூயா.